சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பகால மனிதன் இந்த உலகில் நடக்க தொடங்கினான். அந்த இனத்தை சஹெலந்திரபஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அவர்கள் அப்போ 2 கால்கள் நடந்தாலும் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பகால மனிதர்கள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தனர். அதிலிருந்து சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் பொருட்களை உடைக்க கருவிகளை உருவாக்கினர். சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் தீயை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் உணவை சமைத்து உண்ணவும் கற்றுக்கொண்டனர். உணவுகளை சமைத்து உண்டதால் அவர்களின் மூளை முன் எப்போதும் இல்லாததை விட இப்பொழுது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. பின்னர் இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் உலகம் முழுவதும் செல்ல வழிகளையும் கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் 40,000 முதல் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசெப்பியன்ஸ் தவிர மற்ற அனைத்து மனித இனங்களும் அழிந்துவிட்டன. அடுத்த சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முதல் ஆரம்பகால விவசாயிகளை கண்டது. மனிதர்கள் இதுவரை நாடோடியாக கிரகத்தில் சுற்றி திரிந்ததை நிறுத்திவிட்டு இறுதியாக விதைகளை நிலத்தில் போட்டனர். அடுத்ததா சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தொழில் புரட்சி வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. அதாவது நாம் பெரிய தொழில்நுட்பம், சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார மாற்றங்களை சந்தித்தோம். கிராமப்புற பண்ணை சார்ந்த சமூகங்கள் மேலும் தொழில்மயமான நகர்ப்புற சமூகங்களாக மாறியது. காலப்போக்கில் மனித மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. 1804 மனித இனம் 100 கோடியாக இருந்தது. அதுவே 1927 200 கோடியை தொட்டது. 1960 மக்கள் தொகை பெருக்கம் நம்ப முடியாத அளவிற்கு வேகமெடுக்க ஆரம்பித்து இப்பொழுது 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள்.